ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இப்போ ஒன்று சூப்பராக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நல்லா கவனித்து கேளுங்க. இந்த உலகில் மரணத்தை விட உண்மை எதுவும் இல்லை. உலகின் மிக விலை உயர்ந்த பிராண்டட் கார் எனது கேரேஜில் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நான் சக்கர நாற்காலியில் அமர்த்தப்பட்டேன். இந்த உலகில் உள்ள அனைத்து விதமான டிசைன்கள் மற்றும் வண்ணங்கள், விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த காலணிகள், விலை உயர்ந்த அணிகலன்கள் அனைத்தும் என் வீட்டில் உள்ளன. ஆனால் நான் மருத்துவமனை வழங்கிய குட்டை கவுனில் இருக்கிறேன். எனது வங்கி கணக்கில் நிறைய பணம் இருந்தாலும் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை. என் வீடு எனக்கு அரண்மனை போன்றது. ஆனால் நான் ஒரு மருத்துவமனையில் சிறிய படுக்கையில் படுத்திருக்கிறேன். நான் இந்த உலகில் 5 நட்சத்திர ஹோட்டலுக்கு நகர்ந்து கொண்டே இருந்தேன். ஆனால் இப்போது நான் மருத்துவமனையில் ஒரு ஆய்வகத்திலிருந்து மற்றொரு ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகின்றேன். ஒரு காலத்தில் 7 சிகை அலங்கார நிபுணர்கள் தினமும் என் தலைமுடியை சரி செய்வார்கள். ஆனால் இன்று என் தலையில் முடியே இல்லை. நான் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு 5 நட்சத்திர ஹோட்டல்களில் சாப்பிட்டேன். ஆனால் இன்று என் உணவு ஒரு நாளைக்கு 2 மாத்திரைகள் மட்டும், இரவில் ஒரு துளி உப்பு. நான் வெவ்வேறு விமானங்களில் உலகம் முழுவதும் பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்று 2 பேர் எனக்கு மருத்துவமனை வராண்டாவிற்கு வர உதவுகிறார்கள். எந்த வசதியும் எனக்கு உதவவில்லை. அதற்காக நான் எந்த வகையிலும் தளரவில்லை. ஆனால் சில அன்பர்களின் முகங்கள், அவர்களின் பிரார்த்தனைகள் என்னை வாழ வைக்கின்றன. இதுதான் வாழ்க்கை. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் கடைசியில் வெறுங்கையுடன் சென்று விடுவீர்கள். எனவே அன்பாக இருங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உதவுங்கள். பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மக்களை மதிப்பிடுவதை தவிர்க்கவும். நல்லவர்களை நேசியுங்கள். உங்களுக்காக இருப்பவர்களை நேசியுங்கள். யாரையும் புண்படுத்தாதீர்கள். நல்லவர்களாக இருங்கள். நல்லவர்களாகவே இருங்கள். ஏனென்றால் அதுதான் உங்களுடன் செல்லும். நிச்சயம் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் சொன்னா? சூப்பரான சிங்கர் லதா மங்கேஷ்கர் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே மாற்றங்கள் தான். அவங்க என்ன பெரிய பணக்காரங்களில் ஒருத்தவங்க. அவங்க பார்த்திங்களா, அவங்க சாப்பிடாத சாப்பாடு இல்லை, போகாத இடம் இல்லை, போகாத ஹோட்டல் இல்லை, போடாத ட்ரெஸ் இல்லை, அலங்காரம் செஞ்சுக்காத நாளே இல்லை. இப்படிப்பட்ட அவங்களுக்கே இந்த வாழ்க்கை இப்படியானதுன்னா நம்மளுக்கெல்லாம் எப்படின்னு நினச்சி பாருங்கள். மனுஷன் கொஞ்சம் நல்லா இருந்துட்டான்னா மக்களுடைய தராதரம் தெரியாமல் பழகிடுறாங்க. அதாவது இவங்க அவங்கள சீப்பாக நினச்சிட்றாங்க. என்னமோ கடவுள் தனக்கு மட்டும்தான் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருதாகவும், இவங்க தான் பெரிய புண்ணிய கணக்கில் இருக்கிறவங்களாகவும், மற்றவங்கள கேவலமான ஒரு எண்ணங்கள் உடையவங்களாகவும், அவங்கெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்களாகவும் கருதுறாங்க. அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. எந்த கடவுளும் யாருக்கும் எந்த கெடுதலும் என்றைக்கும் நினைக்கவே மாட்டாங்க. நம்ம கர்மாவோட அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சாலுமே அவங்களாம் அதை ஏற்றுக்கிற பக்குவ நிலையில் இல்லை. இன்றைக்கி மனுஷன் என்ன நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் ஆடாத ஆட்டம் போடுறான். நாளைக்கு எப்படி ஆகும்னு அவனுக்கு தெரியறதில்ல. அந்த டைம் வந்தாலும் கூட அவங்க எண்ணங்கள் மாறதில்லை. போகும்போது கூட நிம்மதியாக போகிறோம், ஒரு பெருந்தன்மையோடு போகிறோம் அப்படின்ற நினைப்பே இல்லாமல் ஒரு சீப்பஸ்ட் ஃபிலோவாக மாறி போயிடுறாங்க. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான மக்களுக்கு இந்த ஒரு ஜென்மத்திலையும் இல்லை, அடுத்த ஜென்மத்தில் கூட இதே தண்டனை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லதா மங்கேஷ்கர் எவ்வளோ சாஃப்டானவங்க, எவ்வளோ அமைதியானவங்க. அவங்களுக்கே இந்த நிலமைன்னா நம்மளுக்கெல்லாம் எந்த நிலைமை வரும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் பாராமல் நம்ம அன்பாக இருக்க கவனிச்சுக்கிட்டா போதும். ஒரு பக்கம் போன காசு இன்னொரு பக்கம் நம்மளை நல்லபடியாக கவனிச்சுக்கும். யார்கிட்டையும் எதுக்காகவும் கையேந்திர நிலைமை வராது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியில் அமைதியாக இருந்து அன்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும். அந்த ஒரு நல்ல எண்ணமே நம்மளை உயர்ந்த இடத்துக்கு உயர்த்தும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே இல்லை. சரிங்களா? சரி, சாயப்பா இன்றைக்கி என்ன பிளஸ்ஸிங் கொடுக்குறாருன்னா,
இந்த வாழ்க்கை அற்பமானது என்று எண்ணிவிடாதீர்கள். மிக மிக அரிதானது இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். அந்த பயணத்துக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையானது உண்மையில் நீங்கள் தேர்ந்தெடுப்பது அல்ல. உங்கள் வாழ்க்கையும் உங்களுக்கான பாதையும் அந்த வாழ்க்கை பயணத்துக்காக செயல்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்தது அல்ல, நீங்கள் செயலாற்றுவது அல்ல. இவை அனைத்துமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. அப்படி தீர்மானிக்கப்பட்ட வழியில்தான் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களின் வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது என்பதை புரிந்து உணர்ந்து கொண்டால் உங்கள் வாழ்வின் நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதில் உங்களுக்கு தெளிவு கிடைத்துவிடும். இதில் உங்களுக்கு தெளிவு வந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை உன்னதமானது என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். ஆனால் பலரும் புரிந்து கொள்வதே இல்லை. சக்தியின் உன்னதங்களை தெரிந்து கொள்வதே இல்லை. ஏற்கனவே திட்டமிட்ட உங்களின் வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் ஏற்படலாம், நிறை குறைகள் ஏற்படலாம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த உலகம் யுத்தகலம் போல் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். நம் வாழ்க்கையை யுத்தமாய் இருக்கிறது என்று வேதனைப்படலாம். கவலையே படாதீர்கள். உங்களையும் உங்களின் வாழ்க்கையையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஏற்படுகிற எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்கள் பயணத்தை நான் இலகுவாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை விட வேறு என்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்கு உண்டான சூழ்நிலையை சாயப்பா ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சாயப்பா எவ்வளோ ஒரு உன்னதமான உத்தமமான ஒரு மனுஷன் தெரியுங்களா? அவர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம குழந்தைங்க என்றைக்குமே நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு தாங்க அவங்க நம்மளை தேடி வந்திருக்காரு. வாழ்வில் வரும் கஷ்டங்களை எதிர்கொள்வது எப்படி? குருவின் மொழி. குருவே நல்லதை படைத்து இறைவன் தானே கெட்டதையும் படைத்துள்ளார். நல்லதை நம் மனம் அப்படியே ஏற்கின்றதல்லவா? நல்லதை மட்டும் ஏற்றுக்கொள்ளும் நம் மனம் எதற்காக கெட்டதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது? குரு சிறு புன்னகையோடு அது அவரவர் இஷ்டம் என்று சொல்லிவிட்டார். சிறிது நேரம் கழிந்தது. இரவு நேர சாப்பாடு முடிந்து சாப்பிடும் நேரம் வந்தது. குரு தன்னுடைய சிஷ்யனுக்கு உணவாக ஒரு தட்டில் பாலையும் ஒரு தட்டில் சாணத்தையும் கொடுத்தார். இதை பார்த்த மாணவன் ஒரு நிமிடம் திகைத்து போனான். குழம்பிய மாணவனின் மனதிற்கு குரு பின்வருமாறு விளக்கம் அளித்தார். பசுவிடமிருந்து தானே பால் வருகின்றது, சாணமும் அதே பசுவிடமிருந்து தான் வருகின்றது. பாலை நேரடியாக ஏற்றுக்கொள்ளும் நாம் எதற்காக சாணத்தை மட்டும் ஈர்க்க மறுக்கின்றோம்? பால் போன்று நன்மையை தரும் பொருட்களை நாம் நேரடியாக மகிழ்ச்சி என்று சொல்லி அனுபவிக்கின்றோம். சாணத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதை உரமாக்கி மண்ணில் புதைத்து அது தரும் நன்மைகளின் மூலம் பலனடைகின்றோம். இதே போலதான் வாழ்க்கையில் இறைவன் தரும் கஷ்டங்களை மண்ணில் புதைத்து அதிலிருந்து கிடைக்கும் நன்மையை அனுபவங்களை நம்முடைய வாழ்க்கையின் உரமாக்கி முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றவாறு பதிலை கூறினார். இறைவன் நமக்காக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களிலும் பல மர்மங்கள் அடக்கித்தான் இருக்கிறது. புரிந்தவர்கள் மகானாகிறார்கள், புரியாதவர்கள் மனிதனாக இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் வாழ்க்கை. ஒரு மனிதன் மகானாக மாறுவதற்கும் மீண்டும் மறுபிறவி எடுப்பதற்கும் அவரவர் வாழ்க்கையை வாழ்வதற்கும் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்களோ அந்த கண்ணோட்டத்தை பொறுத்துதான் அமைகின்றது. அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு திறமையான வாழ்க்கையை வாழ்வோம். வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.